Okay. Good morning students. Class 10th standard, subject social, geography, lesson physical geography of Tamil Nadu. Okay. Today let us talk about flood. Okay. So flood is a common disaster in the coastal districts of Tamil Nadu during northeast monsoon session. The recent flood occurred in Tamil Nadu in November 2015 as a result of heavy rainfall by the northeast monsoon. It affected the Coromandel coast region of Tamil Nadu and Andhra Pradesh. More than 500 people were killed and 1.5 million people were displaced. The damage was estimated to be nearly 200 billion. Tamil Nadu was the worst affected state by flood in 2015. See, Kanjipuram, Tiruvallur, Kudalur, Viluppuram, Tanjavur, Tiruvarur, Nagapattinam, Tirunelveli and Kanyakumari are the most flood prone districts of the state. Okay, next topic நம்ம பார்க்க போறது என்னன்னா flood, வெள்ளப்பெருக்கு அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அதுதான். Okay, so flood is a common disaster in the coastal districts of Tamil Nadu during the northeast monsoon season. இந்த நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு பருவமழையின் காரணமா மட்டும்தான் என்ன அதிகமாக ஏற்படும் அப்படின்னா இந்த ஃப்ளட், வெள்ளப்பெருக்கு ஏற்படும். ஓகேவா, நார்த் ஈஸ்ட் மான்சூன் தமிழ்நாட்டில் இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான். ஓகே, சவுத் வெஸ்ட் மான்சூன்லாம் நிறைய பிளேசஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகலாம், நமக்கு நல்லா தெரியும். பீகார், ஒரிசா, ஜார்க்கண்ட், மும்பை, மகாராஷ்டிரா இந்த ஏரியாலாம் ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஆனால் தமிழ்நாடுக்கு வந்து அவ்வளோ வந்து அஃபெக்ட் ஆகாது. பட் ஆனால் நார்த் ஈஸ்ட் மான்சூன் என்ன பண்ணும் அப்படின்னா ஹெவி லாஸஸையும் கொடுக்கும். ஓகே, நமக்கு சஃபரையும் கொடுக்கும், ஆஸ் வெல் அஸ் பெனிஃபிட்டையும் நமக்கு என்ன பண்ணும், தரும். ஓகேவா, இது நவம்பர் 2015 பார்த்தீங்களா, இந்த ரெயின்ஃபால் நார்த் ஈஸ்ட் மான்சூனால் ஏற்பட்ட ரெயின்ஃபால் நமக்கு மிகப்பெரிய ஒரு பேரழிவையே ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா இந்த சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பிளேசஸ் எல்லாமே, அந்த ஏரியா எல்லாமே நிரம்பி ஒரு என்ன சொல்கிறது, மிகப்பெரிய ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர்ஸை 2015 எதிர்பாராத நேரத்தில் அது வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. நைட் டைமில் அந்த மாதிரி ஆனதுனால நிறைய பேருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் இந்த ஃப்ளட் வந்து அக்கர் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ மெயின்லி பார்க்கலாம். மெயின்லி இட் அஃபெக்டட் த கொரமண்டல் கோஸ்ட் ரீஜன் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் ஆந்திர பிரதேஷ். ஓகேவா, ஸோ மோர் தென் 500 people were killed and 1.5 millions were displaced. 500 மக்கள் இறந்துடுறாங்க, அதுக்கு மேலே 1.5 million people என்ன பண்ணாங்க, டிஸ்பிளேஸ், அங்கேருந்து டிஸ்பிளேஸ் ஆயிடுறாங்க, மறைஞ்சிடுறாங்க. The damages were estimated to be nearly 200 billion. எவ்வளோ டேமேஜஸ் அப்படி ஆச்சுன்னு சொல்கிறாங்க, 200 billion. ஓகே, ஸோ இதுதான் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா worst affected flood அப்படின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னா இது வரைக்கும் நடந்த ஃப்ளட்டிலேயே 2015 தான். ஓகேவா, இம்பார்ட்டண்ட்டான பிளேசஸ் பாருங்கள், எதெல்லாம் வந்து ரொம்ப அதிக அளவில் அடிக்கடி இந்த ஃப்ளட் ப்ரோன் ஏரியாஸ் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அது எந்தெந்த ஏரியாஸ்ன்னு பாருங்கள். காஞ்சிபுரம், திருவள்ளூர், கூடலூர், விழுப்புரம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், திருநெல்வேலி அண்ட் கன்னியாகுமரி. தீஸ் ஆர் ஆல் த மோஸ்ட் ஃப்ளட் ப்ரோன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட். ஓகே, இப்போ ஃப்ளட் வந்துருச்சு, அடுத்து நம்ம என்ன பண்ணணும், ரிஸ்க் ரிடக்ஷன் மெஷர்ஸ் நம்ம என்ன பண்ணணும், எடுக்கணும். ஓகே, பிஃபோர் ஃப்ளட் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், நோ அபவுட் ரிலீஃப் சென்டர்ஸ் அண்ட் எவாக்குவேஷன் ரூட்ஸ். முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த ஃப்ளட்டு வந்ததுன்னா ரிலீஃப் சென்டர் எங்கே போய் நம்ம தங்கலாம், என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஏரியாக்களை முதல்ல தெரிஞ்சுக்கணும். எந்த மொபைல் ஃபோனுக்கு கால் பண்ணி என்னென்ன ஹெல்ப்லைன், இந்த ஹெல்ப்லைன்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அதான் நோ அபவுட் ரிலீஃப் சென்டர்ஸ் அண்ட் எவாக்குவேஷன் ரூட்ஸ். நெக்ஸ்ட், கீப் எமர்ஜென்சி ஃபோன் நம்பர் அண்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஓகே, அதாவது இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கணும், அட் த சேம் டைம் ஃபோன் நம்பரையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், ஃபுட் அண்ட் ஃபோல்ட் அண்ட் ரோல் அப் திங்ஸ் ஆன் டு ஹையர் கிரவுண்ட். ஓகே, அதாவது முக்கியமான பொருள்களை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மேடான ஒரு பகுதியில் விலையுயர்ந்த பொருட்கள் இல்லை நமக்கு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த வாட்டரில் வந்து நினையாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உயர்ந்த ஒரு இடத்துல வந்து ஃபோல்டு பண்ணி சுருட்டி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதுதான் ரிஸ்க் ரிடக்ஷன் வந்து மெஷர்ஸ். முடிஞ்ச வரைக்கும் அந்த ஃப்ளட் ஏற்படக்கூடிய அந்த இடத்துல இல்லாமல் என்ன பண்ணால் ஒரு உயர்ந்த பகுதிக்கு மேலே நாம் போயிடணும் அப்படின்றாங்க டியூரிங். ஓகே, அப்போ என்ன பண்ண போகிறோம், பி குயிக், கீப் சேஃப் அண்ட் என்ஷூர் தட் சில்ட்ரன் அண்ட் எல்டர்லி பீப்புள் ஆர் சேஃப் பை லீவிங் த ஹவுஸ் டு எ ஹையர் கிரவுண்ட். ஓகே, அந்த டைமில் ஓகே நம்ம இப்போ வந்துடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது, ரொம்ப வேகமாக
குழந்தைங்களையும் வயதானவர்களையும் எங்கே அனுப்பணும்னு சொல்கிறாங்க? மேல் மாடி, மொட்டை மாடி எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை மேல் தளங்களுக்கு நம்ம இமீடியட்டாக என்ன பண்ணிடணும் அப்படின்னா அவங்கள அனுப்பிச்சிடணும். நெக்ஸ்ட், டர்ன் ஆஃப் ஆல் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் அண்ட் கேஸ். வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரிசிட்டி, எஸ்பெஷலி யூபிஎஸ் இருந்தாலும் சரி, மெயின் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடணும். எலக்ட்ரிசிட்டியே எதுவுமே கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அதே மாதிரி கேஸ், ஓகே, கேஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கணும். அடுத்து, லீவ் த ஏரியா குயிக்லி. அந்த இடத்த விட்டு உடனடியாக நம்ம என்ன பண்ணிடணும்? வெளியே போயிடணும். டு நாட் டிரைவ் த்ரூ வாட்டர். கண்டிப்பாக தண்ணியில் என்ன பண்ணக்கூடாது? டிரைவ் பண்ணக்கூடாது. 2 வீலர்லையோ 4 வீலரோ டிரைவ் பண்ணி போகவே கூடாது. ஏன்னா அது என்ன பண்ணோம்? தண்ணி போகிற டைரக்ஷன் நம்ம அடித்து இழுத்துட்டு போயிடும். நெக்ஸ்ட், ஸ்டே அவே ஃப்ரம் பைப்லைன் ஆர் broken பவர் டிரான்ஸ்மிஷன் கேபிள்ஸ் அண்ட் கீப் அவே ஃப்ரம் ஃப்ளட் வாட்டர். அதே மாதிரி இந்த பைப்லைன், அந்த பைப்லைன் இருக்கிற இடத்துக்கோ இல்லை வந்து பவர் டிரான்ஸ்மிஷன் எங்கேயாவது ஒயர் கட்டாய் கீழே விழுந்திருக்கும், அந்த மாதிரி கேபிள் இருக்கக்கூடிய இடத்துலையோ நிற்காம உடனடியே நம்ம என்ன பண்ணிடணும்? ஆன் த ஸ்பாட் அந்த இடத்த விட்டு நம்ம போயிடணும். ஓகே, ஆஃப்டர் இந்த ஃப்ளட் எல்லாம் வந்து முடிச்சதுக்கப்புறம் என்ன செய்யணும் பாருங்க. கீப் ஆல் பவர் அண்ட் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் ஆஃப் பிஃபோர் இட் இஸ் ஓகே டு புட் தம் ஆன். இதையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இது எல்லாம் கரெக்டாக இருக்கா? எலக்ட்ரிக்கல் லைன் வந்து கரெக்டாக இருக்கா? எங்கேயுமே போய் தண்ணி எல்லாம் உள்ளே பூந்துருக்கு இல்லையா? அந்த லைன் சேஃபாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்? எலக்ட்ரிசிட்டியை ஆன் பண்ணணும். இப்போ நவடேஸ்லாம் என்ன பண்ணுவோம்? ஒரு இடி இடித்தாலே ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரிசிட்டி என்ன ஆயிடுது? ஆஃப் ஆயிடுது. இப்போ எல்லாம் அந்த மாதிரி நிறைய ஸ்கீம், நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. ஆனால் சம்டைம்ஸ் அது என்னாகும்? அந்த ஒயர் கட்டாகி விழுந்துடுச்சு அப்படின்னா இந்த தண்ணியில் என்ன பண்ணும்? எலக்ட்ரிசிட்டி என்ன பண்ணும்? ரொம்ப ஈஸியாக ட்ராவல் பண்ணக்கூடியதெல்லாம் எது நமக்கு நல்லா தெரியும். வாட்டரில் என்ன பண்ணும்? எலக்ட்ரிசிட்டி ரொம்ப வேகமாக வந்து பாஸ் ஆகும். அப்போ அதனால் நம்ம கம்ப்ளீட்டாக என்ன ஆகும்? நம்ம கம்ப்ளீட்டாக டேமேஜ் அந்த ஸ்பாட்டை நம்ம என்ன ஆயிடுவோம்? இறந்துருவோம் இல்லையா? அதனால நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? எலக்ட்ரிசிட்டியாக ஆன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, வியர் அப்ரோப்ரியேட் ட்ரெஸ் பிஃபோர் கிளீனிங் ஹவுஸ் விச் இஸ் நெசசரி டு கிளீன் தம் கண்டாமினேஷன். ஓகே, நம்ம என்ன பண்ணணும்? வீட்டில் வந்து அதாவது வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு உண்டான ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி ஒரு காட்டன் ட்ரெஸ்ஸோ இல்லை நம்ம அது என்ன அந்த நேரத்தில் என்ன பண்ணியிருக்கலாம்? நிறைய பாம்பு அந்த மாதிரிலாம் வந்திருக்கலாம். ஸோ தட் அது எல்லாத்தையும் நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? வேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் ஃப்ளட். ஓகே, so do you understand? I repeat once again, risk reduction measure. See the before, know about relief centers and the evacuation routes. Second one, keep emergency phone numbers and important information. Third point, flood and roll up things onto higher ground. Okay, next, during, on the time. Okay, wow. So be quick, keep safe and ensure that children and elderly people are safe by leaving the house to a higher ground. Turn off all electrical appliances and gas. Leave the area quickly. Do not drive through water. Stay away from pipeline or broken power transmission cables and keep away from flood water. Next, after அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? Keep all power and electrical appliances off before it is okay to put them on. Water appropriate, wear appropriate dress before cleaning house which is necessary to clean the contamination. Okay, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? லேண்ட்ஸ்லைட் பார்த்தோம். அப்புறம் அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? ஃப்ளட் பார்த்துருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்களா எர்த்குவாக்ஸ். எர்த்குவாக்னா என்ன அர்த்தம்? நில அதிர்வு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இது எப்போனா இந்த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் லொக்கேட்டட் இன் த மாடர்லி லோ ரிஸ்க் ஜோன். ஓகே, நம்ம தமிழ்நாடு பார்த்தீங்களா டெஃபினட்டாக நம்ம எதில் இல்லை? நம்ம வந்து ஒரு அந்த எர்த்குவாக் அஃபெக்ட் ஆகிற ஒரு ப்ரோன் அந்த ஏரியாவிலேயே நம்ம வந்து இல்லை. அப்படியே இருந்தாலும் ஒரு ஸ்லைட்டாக ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் நமக்கு என்ன இருக்கும்? நமக்கு வந்து அந்த எர்த்குவாக் வந்து அஃபெக்ட் பண்ணி மிகப்பெரிய அளவில் ஒரு அழிவை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டை நம்ம என்ன பண்ணலாம்? எர்த்குவாக்கில் வந்து நம்ம மாட்டலை. ஓகேவா? அது வந்து நார்த் இந்தியா சைடு பார்த்தீங்களா இந்த எர்த்குவாக்கில் அடிக்கடி இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நேபாள், அந்த ஹிமாலயாஸ் அதை இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டென்சிட்டி, எந்த இடத்துல மக்கள் அடர்த்தி டென்சிட்டி அதிகமாக இருக்கோ அந்த மாதிரி இடங்கள்ல தான் இந்த எர்த்குவாக் ஏற்படுறதுக்கு நிறைய வந்து ஒரு சாத்தியக்கூறுகள் வந்து இருந்துட்டுருக்கு. ஓகே, என்னென்ன எர்த்குவாக்ஸ் எந்தெந்த இயரில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா 2001 ஒன் டைம் இருந்திருக்கு, 2008 ஒன் டைம் இருந்திருக்கு, 2011 அண்ட் 2012. இதுதான் நம்ம தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மேஜர் எர்த்குவாக்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். 26th September 2001. A moderate earthquake occurred in the Bay of Bengal off the coast of the Union Territory of Puducherry. That resulted in 3 deaths and minor damage to property in Puducherry and Tamil Nadu. It had a magnitude of 5.6 on Richter scale. Okay.
The 26th September 2001ல ஏற்படுத்த நிலநடுக்கத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகேவா, இது எங்க அப்படின்னா பே ஆஃப் பெங்கால்ல ஏற்பட்ட ஒரு மாடரேட் எர்த்குவாக் தான். ஓகேவா, அப்படியே அந்த கோஸ்டல் ஏரியா பக்கம் வந்து முக்கியமா எந்த பிளேஸ் அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா பாண்டிச்சேரி, யூனியன் டெரிட்டரி பிளேஸ், புதுச்சேரி, பாண்டிச்சேரி, இதெல்லாம் சேம். பாண்டிச்சேரி தான் இது என்ன பண்ணுச்சு அப்படின்னா அஃபெக்ட் பண்ணுச்சு. ஓகேவா, அதில் எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னா ஒன்லி 3 டேட் தான். ஓகே, அண்ட் மைனர் டேமேஜ் ப்ராப்பர்ட்டி இன் புதுச்சேரி, சின்ன சின்ன டேமேஜ், அதாவது வீடு வந்து கொலாப்ஸ் ஆகுறது, இந்த மாதிரியான ஒரு டேமேஜ் தான் தமிழ்நாட்டில் வந்தது. ஓகேவா, இது நம்ம ரிக்டார் ஸ்கேலில் எவ்வளோ மேக்னிடியூட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5.6 தான். ஓகே, ரொம்ப அதாவது 7 சம்திங்லாம் போனால் தான் மிகப்பெரிய ஒரு மேஜர் எர்த்குவாக் அப்படின்னு சொல்லலாம். இது 5.6 தான். இது had a magnitude of 5.6 on Richter scale. இது எப்போ September 2001. Okay, it's a moderate earthquake occurred in the Bay of Bengal of the coast of the Union Territory of Puducherry, then resulted in 3 deaths and minor damage to property in Puducherry and Tamil Nadu. It had a magnitude of 5.6 on Richter scale. Okay, next earthquake occurred on 7th June 2008. This is a mild earthquake occurred in the Palar Valley region in Tamil Nadu. It had a magnitude on 3.8 Richter scale. It was felt in many parts of Vellore districts. Okay, the next earthquake எப்போ occur ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2008, 7th June 2008. It's a mild one தான். ஓகேவா, அந்த பாலார் வேலி இருக்கு இல்லையா, பாலார் பாயக்கூடியது வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், அந்த ஏரியாவில் தான் இந்த எர்த்குவாக் அக்கர் ஆச்சு. ரொம்ப மைல்டு தான். ரிக்டார் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 3.8 தான். ஸோ வெரி மைல்டு தான். ஆனால் என்னாச்சு, அந்த பாலார் வேலி ரீஜனில் நிறைய வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ஸில் நிறைய பிளேசஸை வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ 7th June 2008 is a mild earthquake occurred in the Palar Valley region in Tamil Nadu. Okay, it had a magnitude of 3.8 on Richter scale. So it was felt in many parts of Vellore districts. Next one, 12th August 2011. Okay, next earthquake is a mild earthquake occurred in the Kaveri basin in Ariyalur district. It had a magnitude of 3.5 on Richter scale. It was felt in several districts in southern Tamil Nadu. It caused 1 death and minor damages in the districts of Kadalur, Viluppuram, Perambalur and Tiruchirappalli. Okay, the next earthquake occurred in 12th August 2011. Where ma'am? It is occurred in Kaveri Valley region. Okay, Kaveri basin, especially in Ariyalur districts. Okay, it had a magnitude of only 3.5 on Richter scale. It is also a mild earthquake. Okay, it was felt in several districts of Tamil Nadu, especially in Delta Basin regions. Okay, southern Tamil Nadu. Okay, so it caused on death, 1 death only. Okay, only 1 death and minor damages of the districts of Kadalur, Viluppuram, Perambalur and Tiruchirappalli districts. Okay, next one, 2012. Okay, Chennai experienced a mild tremor with epicenter in the Indian Ocean. Okay, next பார்த்தீங்கன்னா Indian Oceanல ஏற்பட்ட அந்த மைல்டு ட்ரிமர், அதனால ஏற்பட்ட நிலநடுக்கம் எப்போ அப்படின்னா 2012ல வந்தது. இது ஒன்லி வந்து சென்னை ஏரியாவில் தான். No damage and no death. Okay, so do you understand ma? Discuss the occurrence of the earthquakes in Tamil Nadu. Only 4 earthquakes occurred: 2001, 2008, 2011 and 2012. Miss?